சூப்பரா சும்மா பேச்சு. இப்பதான் உன் வீடியோ வரும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நானே இந்த படத்தை உங்ககிட்ட சொல்ல நினைச்சேன், நீங்களே போட்டீங்க. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும், ஆரம்பிக்கலாம். இதே மாதிரி ஒரு ஜெட்டி பாத்தியா? போடா. படத்தோட பேரு நாரி நாரி நடும முராரி. இந்த படத்தை பத்தி நான் கொஞ்சம் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் நோட் பண்ணேன். இந்த நாரி நாரி நடும முராரின்ற டைட்டில் இருக்கு இல்லையா, இது பாலையாவோட டைட்டில். நம்ம பாலையாவோட 50வது படமா இந்த படம் தான் ரிலீஸ் ஆயிருக்குது. அந்த படம் பட்டி தொட்டி எல்லாம் பயங்கர ஹிட்டான். எப்படி ஹிட் ஆச்சு தெரியுமா? கேளு மச்சி. எப்படா அந்த படம் ஹிட் ஆனிச்சு? பாலையா அந்த படத்துல வெறும் 20 நிமிஷம் தான் வந்திருக்காரு. ஆனா இது மிகப்பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஒரு கமர்ஷியல் படத்துல ஹீரோ 20 நிமிஷம் வராருங்கிறதெல்லாம் பெரிய விஷயம். முக்கியமா நம்ம பாலையாவுக்கு அது ரொம்ப பெரிய விஷயம். சரி, நாம அந்த படத்தை விட்டுருவோம். இப்ப இந்த படத்துக்கு வருவோம். நாரி நாரே நடும முராரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 2 பெண்களுக்கு இடையில் கிருஷ்ணர்னு அர்த்தமா. கண்ணன் வருவார், ரங்கநாதர் வருவார், மாலையிடுவார். நாமும் காத்துன்னு இருக்கோம். எப்ப வருவார்னு தெரியவே இல்லையே. படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ ஜிகிஜிகன் லைட் போட்டு வர ஆட்டோ நிறுத்துப்பா, ஆட்டோ வருமா? போலாம் சாமி, ஏறி உட்காருங்க. இந்த ஆட்டோக்காரனுக்கு ஒரு லவ் ஃபெயிலியர். அதனால உயிரை கொடுக்க கூட தயாருங்கிறான் லவ்வுக்காக. அதெல்லாம் வேணாம், உன் பொந்தெல்லாம் வச்சு என்னால அலைய முடியாது. நம்ம ஹீரோ ஒரு வீட்டுக்கு போயிட்டு ஒரு பொண்ணுக்கு போனை போட்டு வர சொல்றாரு. அந்த பொண்ணும் கிளம்பி வருது. பொண்ணு வீட்டுக்காரங்க பாத்துறாங்க. அப்புறம் ரன்னிங், சேசிங், ஃபைட்டிங்னு எல்லா கருமத்தையும் முடிச்சிட்டு கோயிலுக்கு வந்து சேர்றாங்க. ஆட்டோல அப்பர் பட்ட காணோம். சாரி ப்ரோ, என்னால ஆட்டோ கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. ஐயோ, நான் லவ்வுக்காக உயிரை கூட கொடுப்பேன், என் ஆட்டோவோட டாப்பை கொடுக்க மாட்டேனா? வாங்க சட்டுன்னு போய் கல்யாணத்தை நடத்துவோம். ஆமா, மாப்பிள்ளை எங்க காணோம்? அதோ வந்துட்டா இருப்பாரு. இந்த பெரியவர் மாப்பிள்ளையா? ஹீரோ தன்னோட அப்பாவுக்காக தான் அந்த பொண்ணை தூக்கிட்டே வந்திருக்காரு. அப்பாக்காக போயிட்டு ஒரு ஆன்ட்டியை தூக்கிட்டு வந்திருந்தா இட்ஸ் ஓகே ஃபைன். அது பார்த்தா நம்ம ஹீரோவை விட சின்ன பொண்ணா இருக்குது. இதோ இந்த படத்துல இருக்கிறவருக்கு அந்த படத்துல வயசு என்ன? ஒரு 25-30 இருக்கும். 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த புள்ள பிறந்திருக்காதடா. அடுத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்ல, நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், அதான் வாழ்க்கை. அதுக்குன்னு பீடோ பைலா வாழுவீங்களாடா? நம்ம ஹீரோயினோட அப்பா ஒரு மிகப்பெரிய வக்கீல். அவர்கிட்ட அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து, என் பொண்ணுக்கு ஒரு டைவர்ஸ் ஒன்று வேணும், அப்ளை பண்ணி விடுங்கிறாரு. என்னடா கல்யாணம் ஆகி 1 வருஷம் தான் ஆச்சு, லவ் மேரேஜ் வேற, என்ன டிவோர்ஸ் அப்படின்னு கேட்டா, போன்ல மணிக்கணக்கா பாய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காளுங்க. யாருமான்னு கேட்டா பொண்ணுங்க பேரை சொல்லுவாங்க. வெளியே ஷாப்பிங் கிளம்புவாங்க. யாரு கூடமான்னு கேட்டா பொண்ணுங்க பேரை சொல்லுவாங்க. இதற்கு இது பதில் இல்லையே. உங்ககிட்ட எதனால டிவோர்ஸ் வாங்குறேன்னு கேட்டா, எப்படி ஏமாத்தி லவ் பண்ணான்னு சொல்லிட்டு இருக்கிற மடையா? அவரு சொன்னதெல்லாம் இவருக்கு ஞாபகம் வருது. பொண்ணுகிட்ட யாருக்கிட்டமா பேசுறேன்னு கேக்குறாரு. கௌதம்பா. யாரு கூடமா வெளியே போறேன்னு கேக்குறாரு. கௌதம் கூட. என் பொண்ணு எவ்வளவு ஜென்யூனா உண்மையை சொல்லிட்டு போறா. யோ சார், லூசா சார் நீயே? உன் பொண்ணு எப்ப பார்த்தாலும் அவன் கூட தான் சுத்திட்டு இருக்கிறா, அவன் கூட தான் பேசிட்டு இருக்கிறா, அவனை லவ் பண்றா, புடிச்சு என்னன்னு விசாரியா வீணா போன பாஸ். இப்ப நான் என்ன பண்ணுன்ற? கூப்பிட்டு என்னமானு விசாரிச்சா, ஆமா டேட், ஐ லவ் கௌதம் அப்படின்றது. அப்ப துரை வந்து என்ன மீட் பண்ண சொல்லு. நம்ம ஹீரோவும் போயிட்டு மாமனாரை சந்திக்கிறாரு. சரி, உங்க 2 பேத்துக்குள்ள எப்படி லவ் வாங்கியாச்சு? அதுக்கு நம்ம ஹீரோ ஒரு பிளாஷ்பேக் சொல்றாரு. மத்த படங்கள்ல என்னடா கேவலமா பிளாஷ்பேக் சொல்றது, நான் சொல்றேன் போடுற கேவலமான பிளாஷ்பேக். நம்ம ஹீரோ கேரளால இருந்தப்போ அங்க எல்லா சமையலும் தேங்காய் எண்ணெயில பண்ணிட்டு இருந்தாங்களாம். அப்ப எங்கிருந்தோ ஒரு வாசனை, நாய் போல மோப்பம் முடிச்சிட்டே போயிருக்காரு. நம்ம ஹீரோயின் அங்க புளியோதரை கிண்டிட்டு இருந்திருக்காங்க. அம்மா தாயே கொஞ்சம் புளியோதரை குடுமான்னு ஸ்கிரீனை சாத்திட்டு போயிட்டாங்க. நம்ம ஹீரோயின் வேலை செஞ்சிட்டு இருந்த இடத்துல ஹீரோயினை பத்தி அங்க வேலை செஞ்சிட்டு இருந்த சில பேர் மலையாளத்துல ரொம்ப கேவலமா பேசியிருக்காங்க. அதை கொண்டு வந்து ஹீரோ கிட்ட போட்டு கட்டிவிங்க என்ன பேசியிருக்காங்கன்னு கேக்குறாங்க. அவனுக்கு ரொம்ப சீப்பா பேசியிருக்கானுங்க மேடம், சீச்சி கெட்ட பசங்க. அப்புறம் ஹீரோ வீட்டுல இருந்து ஹீரோயினுக்கு சாப்பாடு போக, ஹீரோயின் வீட்டுல இருந்து ஹீரோக்கு சாப்பாடு போக, மாறி மாறி சோறு போட்டு சொந்த மாதிரிலாம் முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்டா ஈத்தர, என் லவ் ஸ்டோரி மறந்து போச்சுன்னு சொல்லியிருந்தா கூட மனசாரி இருக்குண்டா மயிறு. இவர் சொன்ன இந்த பிளாஷ்பேக்கை கேட்டு ஆடியன்ஸ் தான் கேவலமான பிளாஷ்பேக்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா பொண்ணோட அப்பாவுக்கு அப்படிதான் தோணி இருக்கு. எனக்கு தேவையெல்லாம் ஒரு சமையல் பண்ற பொண்ணு. என் பொண்ணுக்கு தேவை ஒரு மலையாளி டீச்சர். சரி, உங்க 2 பேத்துக்குள்ள ஏதாவது சண்டை கிட்ட வந்திருக்கா? சண்டையும் வந்தது கிடையாது, ஒரு வந்ததில்ல சார். முதல்ல நீங்க 2 பேரும் போய் சண்டை போட்டு வாங்க, அப்புறம் உங்களை லவர்ஸா ஏத்துக்கிறேன். அப்புறம் ஒரு கொடுமையான சீன். ஒரு ஆட்டோக்காரர் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல விடுறாரு. அங்க நம்ம ஹீரோவோட அப்பா இருக்காரு. என்ன மிஸ்டர் கார்த்திக், முட்டி வலின்னு வந்தீங்களா? சேச்சே, என் பொண்டாட்டி முழுகாம இருக்கா, அதான் வந்தேன். பேரம் பேத்தி எடுக்கிற வயசு ஆயிடுச்சுடா அவருக்கு, இன்னும் புள்ள பெத்துட்டு இருக்காரு. இதுல கொடுமை என்னன்னா, வாங்க மாமா. அப்படி கூப்பிடாதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்.
நம்ம ஹீரோயினோட அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு டிவோர்ஸ் வேணும்னு கேட்டாங்க இல்லையா, அவங்க வந்திருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வரேன் டாடின்னு சொல்லிட்டு போகுது. இவரும் பின்னாடியே போய் பாக்குறாரு. பார்த்தா 2 பேரும் மாலை எங்களுக்கு மணிக்கிறாங்க. அடி படுபாவி பாதகத்தி, கல்யாணம் பண்ணிட்டீங்களா நீங்க? ஐயா மாலை இந்த கோயிலுக்கெல்லாம் போனா 1010 ரூபா காசை போட்டாதான் பிரசாதத்தை சிரிச்சுக்கிட்டு கொடுப்பாங்க. எந்த ஒரு கோயிலடா இவங்களுக்கு மாலை கட்டி சும்மா வந்து சூட்டிட்டு போவாங்க. சே, நம்ம பொண்ணை இப்படி சந்தேகப்பட்டுட்டுமே. சரிம்மா, உனக்கு அவனையே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு மாப்பிளைய பார்க்க வராங்க. அப்ப நம்ம ஹீரோவோட சித்தி காஃபி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. உங்க பொண்ணா? இல்ல பேதியில போவான், அது என் பொண்டாட்டில. அது வந்து இவங்க பெரியவங்க, என் அப்பாவை விட சின்னவங்க, அதனால எந்த ப்ராப்ளமும் வரல. அப்படின்னா இவர் பிறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பொண்ணோட அப்பா அம்மாவே பிறந்திருக்கிறாங்க. இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன். இதுக்கப்புறம் நான் ஒரு தீவிரவாதியாவும் இல்ல மாவோஸ்டாவும் மாறி உன்னை அழிச்சிடுவேன். இப்படி ஒரு கேவலமான குடும்பத்துல சம்மந்தம் வச்சுக்கிறேன்னு தெரிஞ்சா எல்லாம் அசிங்கமா பேசுவாங்க. அதனால கல்யாணத்தை ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல தான் பண்றோம்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு டாடி. அப்புறம் தான் நம்ம ஹீரோ இன்னொரு ஃபிளாஷ்பேக் ஒன்று ஓப்பன் பண்றாரு. காலேஜ் டைம்ல நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணேன்னு நம்ம ஹீரோ கெத்த வாக்க போட்டு பிரின்சிபல் ரூமுக்கு போயிட்டு இருக்காரு. போயிட்டு பிரின்சிபல் சார் கிட்ட, சார் எங்க பாத்ரூம் சரியில்லை, மாத்தி கொடுங்க. மொதல் ஃபிளாஷ்பேக்ல சோறு சரியில்லை, 2வது ஃபிளாஷ்பேக்ல பாத்ரூம் சரியில்லை. மொதல் ஃபிளாஷ்பேக்ல வந்த ஹீரோயின் சமையல் பண்ணதுனால ஓகே பண்ணாரு. இந்த ஃபிளாஷ்பேக்ல வர ஹீரோயின் என்ன பண்ணிருப்பாங்க? ஏண்டா உன் லவ்வுக்கும் பாத்ரூமுக்கும் என்னடா சம்பந்தம்? என் பிரின்சிபலோட பொண்ணத்தான் நான் லவ் பண்ணேன். அந்த பொண்ணையை ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல கல்யாணமும் பண்ணிருக்காரு. கல்யாணம் பண்றப்ப வேற ரெஜிஸ்டர் கிட்ட உதார் விட்டுருக்காரு. இப்ப நம்ம ஹீரோயினோட ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போறாரு. போயிட்டு ஃபார்மை கொடுக்குறாங்க. அவரும் தெரியாத மாதிரி நான் டேட்டு சொல்றேமான்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவை தனியா கூப்பிட்டு, அந்த பொண்ணை விட்டுட்டியா? சார் அவ என்னை விட்டுட்டு போயிட்டா சார், தயவு செஞ்சு இவளோட எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க சார், ப்ளீஸ் சார். சரி, ஒரு டைவர்ஸ் சர்டிஃபிகேட் கொண்டு வா, விட்டுறேன். அப்புறம் எதிர்ச்சியாக நம்ம ஹீரோவோட பொண்டாட்டியை தொலைவிட்டு இருக்கிறப்ப எதிர்ச்சியாக அவங்களே வந்து கண்ணு முன்னாடி படுறாங்க. எல்லா படத்துலையும் எனக்கு இதே டவுட்டு தான்டா. ஃப்ளாஷ்பேக்கை சொல்லி முடிக்கிற வரைக்கும் அந்த கேரக்டரை கண்ணுலேயே காட்ட மாட்டாங்க. ஃப்ளாஷ்பேக்கை சொல்லி முடிச்சா அடுத்த சீனில் அந்த கேரக்டர் வந்து நிற்கும். பார்த்தா அந்த பிள்ளை கல்யாணம் ஆகி ஜாலியாக சுற்றிட்டு இருக்குது. நீ வேணா பாரு, ஹீரோவும் ஹீரோயினும் இப்போ ஒரே ஆஃபீஸில் இருக்கிறாங்க. சம்மந்தமே இல்லாமல் அந்த பொண்ணும் அதே ஆஃபீஸ் வரும் பாரு. நம்ம ஹீரோவோட சித்திக்கு வளகாப்பெல்லாம் வைக்கிறாங்க. உனக்கு கங்க்ராட் சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. ஆல் தி பெஸ்ட் சொல்லணும்னா அதை விட அசிங்கமா இருக்கு. நமக்கிடையில அந்த பிரசன்ட் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் எதுக்கு? நீங்க வாங்க. ஏய், உனக்கு வெக்கமான சுடுசன எதுவுமே இல்லையா? கன்னிகா ஸ்டோர்ல கிடைக்கும், காக்கல வாங்கிக்க. இதெல்லாம் ஏதோ ஒரு காமெடிக்காக வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் இதெல்லாம் சகிக்க முடியல. சாப்பிட்டுட்டு போங்க அத்தை. அந்த கருமத்தை வேற ஆனவனா சொல்லி அவன் உயிர் எடுக்காத. இப்போ நம்ம ஹீரோவோட எக்ஸ் எப்படி அது பாட்டு கல்யாணம் பண்ணிட்டு போச்சோ, அது மாதிரி நாமளும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போக தேவையில்ல நினைக்கிறாரு. அதனால கல்யாணம்னா இப்படி, கல்யாணம்னா அப்படின்னு மாமனார் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இந்த சாம்பார் ஊத்து நம்ம சொல்ல, அவன் சாம்பார் வேணாங்க எனக்கு ரசம் வேணும்னு அவன் கேட்க, எப்பா சாம்பார் வேணாமா ரசம் கொண்டா நம்ம சொல்ல, அப்ப பக்கத்து இலக்காரன் எனக்கு கூட்டு பொருள் வேணும்னு அவன் கேட்க, எப்பா கூட்டு பொருள் கொண்டு வான்னு ஒரு குரல் கேட்டுட்டு இருக்கும் போதே இங்க பாயாசம் இன்னொரு குரல் கேட்கும். நீ சொல்றதும் சரிதான்ப்பா. முதல்ல கல்யாணத்தை ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீ சொல்ற மாதிரி ரிசப்ஷன் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் மூச்சு பிடிச்சி பேசுனதெல்லாம் வீணா போச்சு. ஏன் டேடி, உன் 2வது கல்யாணத்துல ஒரு பிரச்சனையும் வரல, ஏன் 2வது கல்யாணத்துல இவ்வளோ பிரச்சனை வருதே? ஒய், என் பொண்டாட்டி தான் செத்து போயிட்டாலே, எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? அப்படின்னா தியாவை மர்கையா பண்ணிடுவோம். தியாக்கு வேக்கா ஒரு டெத் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி கொண்டு போய் சுனில் கிட்ட கொடுத்துட்றாரு. அவரும் அதை நம்பிடுறாரு. நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு ஒரு சிஷ்யன், வாயிலடிங்க பக்தன்னு சொல்லுங்க. ஹீரோயினோட அப்பாவோட ஜூனியர் அவர் மேல பயங்கர மரியாதை வச்சிருக்காரு. அவரு காலுக்கு பாலாபிஷேகம் பண்ணி அந்த பாலை எடுத்துட்டு போய் நைட் தலையில தெளிச்சிட்டு தூங்குவாராம். இனிமே கல்யாணத்துல ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு பார்த்துட்டு இருக்கிறப்போ தியாவோட என்ட்ரி. சக்கேடின்னு சொல்றாங்களே, அது இதுதானா? நான் தான் சொன்னேன்ல, ஹீரோவும் ஹீரோயினும் வேலை செய்யற ஆஃபீஸ்க்கே அவங்க வருவாங்க. ஹீரோவோட எக்ஸுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரியல. இவங்க கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாங்க, ஓகே ஃபைன். ஆனா நம்ம ஹீரோவுக்கு கல்யாணம் ஆகிறதுல இவங்களுக்கு என்ன காண்டு? சிக்க மாட்டேன், வாய்ப்பில்லை ராஜா. இப்பதான் நம்ம தியாவும் ஹீரோவும் எப்படி பிரிஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கான ஃபிளாஷ்பேக் ஒன்று ஓப்பன் பண்றாங்க. மறுபடியும் ஃபிளாஷ்பேக்கா? வேண்டாம் அப்படின்னு சொன்னா கேட்கவா போறீங்க? சொல்லி தொலைங்க. நம்ம தியாவோட அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. அவரு கேட்கறது என்கிட்ட ஒரு சாரி சொல்லணும் அப்படின்னு. மிஸ்டர் லோக்கல்ல வர சிவகார்த்திகேயன் மாதிரி ஸ்டேஜ் ஏறி சாரி சொல்றேன்னு அசிங்கப்படுத்திடுறாரு. எங்க அப்பாவை நீ அசிங்கப்படுத்திட்டல, பிரேக்கப். இதுக்கு முன்னாடி மட்டும் அவங்க அப்பனை ஏதோ பெருமைப்படுத்தின மாதிரி பேசிட்டு போறா. இதுல நம்ம சுனிலுக்கு வேற அந்த புள்ள சாகல அப்படிங்கிற மேட்டர் தெரிஞ்சு போயிருது. மறுபடியும் டைவர்ஸ் சர்டிஃபிகேட் கொடுன்னு கேட்கறாரு. இவங்க டைவர்ஸ் வாங்க போன வக்கீல் யார் தெரியுமா? ஹீரோயின் ஃபாதருக்கு தேவையே இல்லாம சிஷியபுல்னு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணா அவர்கிட்ட தானே போயாகணும். போயிட்டு விசாரிச்சுட்டு வெளியே வரப்ப மாமனாரை பார்த்துறாங்க. அவரை பார்த்த பதட்டத்துல எங்க அப்பாவுக்கு தான் டைவர்ஸ்னு வாய் விட்டுறாரு. ஆமா, நீ சொசைட்டிக்கு என்ன மெசேஜ் கொடுக்கலாம்? என்ன மெசேஜ் கொடுக்க போற? இந்த மாதிரிலாம் இருக்க கூடாதுன்னு. கரெக்ட். நம்ம ஹீரோவோட எக்ஸ் கிட்ட வந்து கையெழுத்து போடுமான்னு கேட்டா, இந்த மேட்டரை முதல்ல நீ உன் வருங்கால பொண்டாட்டி கிட்ட சொல்லுங்கிறாங்க. நீங்க முதல்ல உங்க புருஷங்கிட்ட கல்யாணம் ஆனதை சொன்னீங்களா? அதெல்லாம் நான் சொல்லிட்டேன், நீங்க போய் சொல்லுங்கிறாங்க.
என்னண்ணே பெட்ரோல் பங்க் மீட்டர்ல ஜீரோ பாக்குற மாதிரி ஒத்து பாக்குறீங்க? அப்புறம் ஹீரோயினோட பர்த்டே பார்ட்டி. எல்லாரும் ஒன்று கூடனா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கணும் இல்லையா? ஹீரோவோட அப்பா அவங்க சித்தியை டிவோர்ஸ் பண்ண போறாருன்றத சித்தி கிட்ட சொல்லி சித்தியை பிரிச்சு கூட்டு போயிடுறாங்க. நான் செஞ்ச பாவத்தை என் கையால சரி பண்ணுவேன். நம்ம ஹீரோவோட அப்பா பொண்டாட்டி போன சோகத்துல வருத்தத்தோட இருக்காரு. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. 50 ரூபாய் போதுமா? அப்பதான் அவங்க அப்பா இன்னொன்னு சொல்றாரு, டிவோர்ஸ் பண்ணாம கல்யாணம் பண்ணா போலீஸ் பிடிக்கும்டா, உடனே போலீஸ்ல போட்டு கொடுக்குறேன்னு சொல்லி தியா வீட்டுக்கு போறாரு. அங்க போன வாட்டி தான் தெரியுது தியாவே இன்னும் ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லல. சரிப்பா என் புருஷன் கிட்ட சொல்லிடாத, டிவோர்ஸ் தந்துடுறவான்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அங்க போன வாட்டி தான் தியாவோட அப்பா இன்னொரு மேட்டர் ஓபன் பண்றான். அன்னைக்கு அவன் ஸ்டேஜ்ல ஏன் அப்படி பேசினான் தெரியுமா? அவன் எனக்காக தான் பேசினான். இன்னொரு தடவை நீ என் பொண்ணு கூட சுத்துறத மட்டும் நான் பார்த்தேன்னா நான் சூசைட் பண்ணி செத்து போவேன். ஐயய்ய, என்னங்களா நீங்க கிறுக்கணுங்க மாதிரி பேசிட்டு இருக்கீங்களடா. இந்த படம்லாம் எப்படா பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கியிருக்கோம்? அந்த ஊர்ல சக்கராந்திக்கு வந்த எந்த படமுமே நல்லா இல்ல. இந்த படம் அதில் கொஞ்சம் பெட்டரா இருந்ததுனால பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கியிருக்கும். ஹீரோவோட அப்பாவும் சித்தியும் கோர்ட்டுக்கே போயிட்டாங்க. அங்க போயிட்டு எல்லா உண்மையும் சொல்றாரு. ஏன் இதை ஒரு ஃபோன் போட்டு சொல்லியிருக்கலாம், இல்ல பக்கத்திலே ஹீரோவோட ஃப்ரெண்டு நிக்கிறாரு அவரை விட்டு சொல்ல சொல்லியிருக்கலாம். அப்புறம் நம்ம ஹீரோவும் சக்சஸ்ஃபுல்லா டிவோர்ஸ் வாங்கிட்டு கல்யாணத்துக்கு வராரு. அந்த சமயத்துல நம்ம ஹீரோயினுக்கு எல்லா மேட்டரும் தெரிஞ்சு போயிருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவே மனசு கேட்காம ஒத்துக்கிறாரு. அதை சொல்லி முடிச்சுட்டு கல்யாணம் வேணான்னு கிளம்பிடுறாரு. கோவம் வரப்பெல்லாம் உனக்கு ஃபோன் பண்ணி திட்டிட்டு இருக்க. திட்டுமா, நல்லா திட்டு. இப்படியே ஒரு 6 மாசம் திட்டிட்டு அதுக்கப்புறம் சேர்ந்துக்கிறாங்க. படமும் முடிஞ்சது. இந்த படத்துல காமெடி அங்கங்க ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் சில இடங்கள்ல இதெல்லாம் காமெடின்னு பண்ணிட்டு இருக்கிறீங்களாடான்னு தான் தோணுச்சு. ஃபிளாஷ்பேக் சீன்லாம் ஃபுல் லேக். இல்லாஜிக்கலா ஃபிளாஷ்பேக் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதை எங்கேஜிங்கா எடுத்துட்டு போக முடியல அவங்களால. இந்த ஃபிளாஷ்பேக்லாம் எங்கேஜிங்கா இல்லாதனால நம்ம லாஜிக் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, அவ்வளோதான் வீடியோ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல வந்து பார்க்குறேன். டாடா.